சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கார், பேசலாம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு அதிமுகவிலிருந்து ஒரு 5வது எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்கார். அவரும் தாவைக்கால சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இது இன்னும் தொடரும் நினைக்கிறீங்களா? இது எதுக்காக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? ராஜினாமாக்களை யாரும் தடுக்க முடியாது. ராஜினாமாக்களில் தவறும் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். கட்சி தாவல் தடை சட்டப்படி 3/2 பங்கு வெளியில் இன்னொரு கட்சியோட சேர்ந்தா மட்டும் பத்தாது. தாய் கட்சி அதை அங்கீகரிக்கணும். ஆக்சுவலாக 2023 மே மாதம் சிவசேனா வழக்கில் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பின் சாராம்சம் என்பது பரவலாக எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது 2/3 வெளியில் வந்தால் போதும், மெர்ஜ் பண்ணிடலாம், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. நான் கூட அப்படி தான் சமீபத்தில் பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது தவறு. அது நேற்றைக்கு அபிஷேக் மனு சிங்வி இந்த திரிணாமுல் காங்கிரஸ் விவகாரத்தில் ரொம்ப தெளிவாக இந்தியா டுடேக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். 16 நிமிட வீடியோ யூடியூப்பில் இருக்குது. அரசியல் பார்வையாளர்கள், விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்று நான் உண்மையிலேயே சிபாரிசு செய்கிறேன். ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார், வாட் இஸ் ஆன்டி டிஃபெக்ஷன்லா அண்ட் எப்படி நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்ப முடியும்னா 3/2 பங்கு வெளியில் வரணும், இன்னொரு கட்சியோட மெர்ஜ் ஆகணும்னு தாய் ஸ்தாபனம் முடிவு செய்யணும். அந்த முடிவை இந்த 3/2 பங்கு அங்கீகரித்தா தான் நீங்கள் சேர முடியும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு மாத காலத்திற்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சி 10 எம்பிஸ் ராஜ்சபாவில் 7 பேர் வெளியில் மெர்ஜ் ஆனாங்க. ஆக்சுவலி சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட் படி அது தவறு. எல்லாரும் என்ன பேசுனாங்க, 2/3 இருக்குது, அதனால் மெர்ஜ் பண்ணிட்டாங்க, ஆன்டி டிஃபெக்ஷனில் தப்பிச்சிடலாம். வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணனும் அதை அங்கீகரிச்சிட்டார். ஆக்சுவலாக ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட் படி அது ரொம்ப தெளிவாக இருக்குது. 2/3 வந்தால் மட்டும் பத்தாது. பேரண்ட் பார்ட்டி விச் இஸ் த ஒரிஜினல் பார்ட்டி அதை அங்கீகரிக்கணும். இங்கே ஆம் ஆத்மி கட்சி அதை அங்கீகரிக்கவே இல்லை. ஆக்சுவலாக அந்த 7 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆக வேண்டியவங்க. பட் நடக்காது. ஏன்னா தெரியும், ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸ் பொலிட்டிக்கல் அப்பாயிண்டிஸ், அது நடக்க போகிறது. நவ் ராஜினாமாவை பொறுத்த வரைக்கும் யாருமே அதை தடை சொல்ல முடியாது. இப்போ கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் 4 பேர் ராஜினாமா பண்ணதை ஏற்றிருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் கரெக்ட். டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் ரிசிக்னேஷன் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸ்பீக்கர் பண்ணது தப்பு. ஐ திங்க் அந்த 4 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ராஜினாமாக்கள் நிராகரிக்கப்பட்டு தே ஆர் கோயிங் டு பி டிஸ்குவாலிஃபைட். தட்ஸ் வாட் ஐ வாஸ் டோல்டு. லீகலி அதுதான் ஒரே பாசிபிள் சினாரியோ. பட் அந்த 4 தொகுதியில் அவங்க நிற்கக்கூடாது, தேர்தலை ரத்து பண்ணணும், சிபிஐ விசாரணை எல்லாம் முட்டாள்தனமானது. அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. பொதுவாக போய் சிபிஐ விசாரணை நீ கேட்கவே முடியாது. அதாவது கோர்ட்டு கெனாட் ஆர்டர் என ரோவிங் என்கொயரின்னு. இப்போ இந்த ராஜினாமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது சுச்சுவேஷன் டெவலப் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 25 பேர் முதல்ல வெளியில் வந்தப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, பரவலான புரிதல் அவங்க விஜயோட சேர்ந்துருவாங்கன்னு. பட் அப்பயே 2/3 இல்லை, 32 இல்லை, அதில் 2/3 இல்லை. அது இருந்தாலுமே அந்த ஜட்ஜ்மெண்ட் படி நீங்கள் தாய் ஸ்தாபனம் அங்கீகரிக்கணும். இங்கே அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. ஒருவேளை பேரண்ட் பாடியோட அப்ரூவல் இல்லாமல் கூட ஸ்பீக்கர் இப்போ ஜேசிடி பிரபாகரன் அங்கீகரிச்சிருக்கலாம். சிபி ராதாகிருஷ்ணனோட அந்த 7 பேர் 7 out of 10 வெளியில் வந்தது ஞாபகம் வச்சு. பட் இங்கே 2/3 இல்லை. அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் கழுத்து மேலே தோங்குற கத்தினதால தான் அவங்க 15 நாளைக்குள்ளே கண்டவுன் பண்ணிடலாம், மன்னிப்பு கடிதம் கொடுத்தானது. அதை வாங்கிட்டு 21 பேரை மன்னிச்சு விட்டாச்சு. 4 பேர் ரெசிக்னேஷன் அக்செப்டடு. இப்போ அது கேஸில் இருக்குது. அவங்க கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. இப்போ விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகிறாரு. மேபி 1 or 2 வரலான்னு சொல்கிறாங்க. ஒரு 6லேருந்து 7 பேர் உங்களுக்கு எலெக்ஷனை நோக்கி இது போகும். 118 விஜய்க்கு இல்லை, 107 தான் இருக்குது. திருச்சி கிழக்கோடு சேர்த்து ஒரு 7 தொகுதியில் ஜெயிச்சோன்னா 118 வந்துடும். கம்ஃபர்டபுள்னு ஒரு நம்புறாரு. ஏன்னா இந்த காங்கிரஸோட 5, இந்த லெஃப்ட்டு 2 லெஃப்ட்டு 4, விசிகா 2 6, ஐயுஎம்எல்ல 2 8, அப்புறம் இது ஒரு 8 5 13, 107 13 கரெக்டாக 120, 2 சீட்டு தான் கூட இருக்குது. இது எந்த நேரமும் இவங்க ஆதரவை வாபஸ் வாங்குவாங்கன்ற ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு அச்சம் விஜய்க்கும் இருக்குது, ஆளும் கட்சிக்கும் இருக்குது. அதனால் ஆன் தேர் ஓன் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 112 112 13 வந்தால் கூட கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் என்னைக்கு வெளியில் விட்டு போகிறது கிடையாது. அமமுக ஒன்று இருக்குது. நாளைக்கு ரொம்ப சிக்கல்லாம் பாமக கிட்டே போய் கூட அவங்க நிற்பாங்க. ஸோ ஒரு 5 சீட்டாவது, மினிமம் ஆஃப் 5 சீட்ஸ், 5 to 6 சீட்ஸ் இருந்ததுன்னா 112 113 இருந்ததுன்னா கம்ஃபர்டபுள்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் இவர்கள் அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா என்பது தொடருகிறது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் இவர்களை தக்க வைத்துக்கொள்ள தவறிவிட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். இது ஆசை காமிச்சு இழுத்தாங்களான்னா மேபி, அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. பட்
ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரெசிக்னேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ரெசிக்னேஷன்றது ஒரு மனிதனோட சுய நம்பிக்கை சார்ந்தது. எனி டைம் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ரிசைன் பண்ணிட்டு போகலாம். அதை வந்து யாருமே எந்த கட்டத்துலையும் தடுக்கிறதுக்கு சட்டத்திலையும் இடம் கிடையாது. மாரலி ஆல்சோ தட் ஷுட் நாட் பி டன். அது அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தில் வந்து சமீபத்தில் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்த திமுகவினுடைய பழைய கூட்டணி கட்சிகள் 4 கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை வந்து ஒரு ஊடகம் வந்து ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்குற மாதிரி 4 பேரையும் ஒரே மேடையில் உட்கார வச்சு விசிகா தலைவர் திருமாவளவன், 2 லெஃப்ட், அதே மாதிரி வந்து ஐயுஎம்எல்ல இருந்து அபூபக்கர் வந்து கலந்துக்கிட்டு இருந்தார். அதில் அவங்க 4 பேரும் சொன்னது தாவேகா ஆட்சி எங்களால் எந்த சிக்கலும் வராது அப்படின்றத வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து லெஃப்ட் வந்து இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம், ஒரு தேர்தல் வர்றது வந்து நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கான ஆதரவு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு ஆணித்தரமாக அவங்களுடைய ஆதரவு வந்து அவங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும்போதும் தொடர்ச்சியாக வந்து ஆளும் கட்சி இவங்க மேலே வந்து ஒரு நம்பகத்தன்மை குறைவாகவே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அது இயல்பானது ஜெயலானி. அது நீங்கள் அதை ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது வந்து இந்த மாதிரியான அரசுகள் வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப டெலிகேட் நம்பர்ஸ். ஒரு 10 சீட்டு குறைவாக இருந்ததுன்னா எதிர்கட்சியாக ஒரு விதத்தில் நிம்மதியாக உட்காந்துருக்கலாம். 107க்கு பதிலாக 197னா நிம்மதியாக உட்காந்துருக்கலாம், ஃபார்ம் பண்ண முடியாது. 10 சீட்டு கூட 117 வந்ததுன்னா இவர் கம்ஃபர்டபுள். இல்லை 97 வந்திருந்தா யாருமே ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஹங் அசம்பிளி எலெக்ஷன் தான். பிரசிடென்ட் ரூலை போட்டிருப்பான், 6 மாதத்தில் எலெக்ஷன் வந்துருக்கணும். பிப்ரவரியில் யூபி குஜராத் போகிற மாதிரி பஞ்சாபோட சேர்த்து வச்சுருப்பாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி 107 வந்துருச்சு. 107ன்றது வந்து வெரி 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 டெலிகேட் நம்பர். அது வந்து தரித்திரம் பிடிச்ச நம்பர் தான் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, யூ வில் நைதர் கோ ஃபார்வர்ட் நார் பேக்வேர்ட். 108ன்னு வச்சுக்கலாம். 108ன்னு வச்சுக்கோங்களேன். யூ வில் நைதர் கோ ஃபார்வர்டு நார் பேக்வேர்ட். இது வந்து சிக்கிக்கும். இது வந்து விஷச்சூழல். இது வந்து ஏன்னா உங்களால் வந்து அதிகாரத்தை அடையாமலும் இருக்க முடியாது. ஏன்னா கிட்ட தொட்டுட்டீங்க. அடையிறது அவ்வளோ ஈஸி இல்லை. யூ ஹேவ் டு மேக் காம்ப்ரமைசஸ். அங்கே தான் வருது உங்களுக்கு சிக்கல். இப்போ இவங்க வந்து கவுப்பாங்கன்னு நான் சொல்லலை. நேற்றுக்கு அவங்க புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் அந்த 4 பேரும் பேசுனது கூட வந்து சில முரண்பாடுகள் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த பேட்டி இருந்தாலும் இல்லாட்டியும், இன்ஸ்பைட் ஆஃப் புதிய தலைமுறை இன்ட்ரிவியூ இருந்தாலும் இல்லாட்டியும் இவங்க கவுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதிகாரத்துக்குள்ளே போயிட்டீங்க. காங்கிரஸ் சத்தியமாக கவுக்காது. அவங்க சப்பளங்கால் போட்டு உட்காந்துட்டாங்க. அது ஈக்குவல் தான் விசிகாவும் ஐயுஎம்எலும். கண்டிப்பாக கவுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் யூ ஆர் இன் பவர், அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதிகார பெருவாழ்வுன்னுவாங்க. அது வந்துடுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். பேசுகிறது ஈஸி வெளியில் இருந்துச்சு. லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ளே இல்லையே ஒழிய தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் தான் இன் பிரின்சிபல். அப்படி இருக்கும் பொழுது வந்து கவுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் விஜயோட பார்வையில் பார்க்கும்பொழுது தட் அன்சர்டனிட்டி வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யாராவது ஒரு 4 பேர் வந்து வெளியில் போயிடுவாங்க, அல்லது சம்திங் மை ஹேப்பன், யாராவது இறந்து போகலாம் எம்எல்ஏக்கள், ஏதாவது ஒன்று இயற்கையின் படி அவங்க வந்து ஏதாவது வந்து செயல்பட முடியாமல் போகலாம். அந்த மாதிரியான ஒரு சிக்கல்களை தான் வந்து மைண்டு ஃபோர்ஸி பண்ணும். அதாவது வந்து குஷனிங்னுவாங்க, பஃபர் இருக்கணும் உங்களுக்கு. 118னா அட்லீஸ்ட் ஒரு 125 7 சீட்ஸ் பஃபர் இருந்ததுனா தான், 125 ப்ளஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இன்னொன்று அவங்க கவுத்துருவாங்கன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருக்குது. டிஎம்கே மே இன்ஜினியர் ஸ்பிளிட்னாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2/3 ஸ்பிளிட் பண்ண முடியாது. 70 பேர்லாம் எடுக்க முடியாது. யாராலையுமே முடியாது. அதெல்லாம் சும்மா பேச்சு. ரெசிக்னேஷன்ஸை இன்ஜினியர் பண்ணலாம். இப்போ டிவிக்கே இன்ஜினியர் பண்ணுதில்ல. ஏடிஎம்கேக்குள்ளே இவங்க ராஜினாமா வந்து தாவேகாவோட தூண்டுதலால் தான் நடந்தது. அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இதே மாதிரி வந்து ஒய் கான்ட் டிஎம்கே டூ இட்? 10 எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ண வைக்கலாம் திடீர்னு, அல்லது ஒரு 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ காரணங்களுக்காக, கொள்கை சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. யூ வில் பி இன் ட்ரபிள். இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்து திமுக அதிமுக 2 பேருமே உங்களுக்கு எதிரியாக நிற்கிறாங்க. கொள்கை எதிரின்னு பிஜேபியும் சொல்லியாச்சு. பெருசாக பிஜேபி ஒன்றும் இவங்களுக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அன்ஃபோர்ஸின் இன்சிடென்ட்ஸ்வாங்க. நீங்கள் கற்பனை பண்ண முடியாத ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எவால்வ் ஆகுதுன்னா த கவர்மெண்ட் வில் பி இன் ட்ரபிள். அப்போ குஷனிங் வேணும். இது ரொம்ப, நான் திரும்ப சொல்கிறேன், 108 இஸ் அ வெரி வெரி வெரி, அது உண்மையிலே சொல்கிறேன், தரித்திரம் முடிச்ச நம்பர் இது. ஏன்னா பின்னாலையும் போக முடியல, முன்னாலையும் போக முடியல. அட்லீஸ்ட் ஒரு 112 ப்ளஸ் 113 ப்ளஸ் இருந்ததுனா கூட ஒரு 5 சீட்ஸ்னும் போது காங்கிரஸ் இருக்குது, அமமுக இருக்குது, குஷனிங் வந்து நாளைக்கு பாமக கூட அவங்க போகலாம். அந்த வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான நம்பர் இது வந்து. அதனால் அவங்க ஏடிஎம்கேலேருந்து எவ்வளோ பேரை இழுக்க முடியுமோ இழுக்கிறாங்க. அவ்வளோதான், இதுதான் நடக்குது. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். அதனால் ரிசைக்னேஷனில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யார் வேணால் எப்போனா ரிசைன் பண்ணலாம். நோபடி கேன் கொஸ்டின் தட். பட் இன் பிரின்சிபல் நீங்கள் பாருங்கள், தூய சக்தின்னு நீங்கள் சொன்னீங்க. விஜயபாஸ்கர் மேலே எவ்வளோ கேசஸ் இருக்குது? குட்கா கேஸ் மட்டும் இல்லைங்க, சொத்து குவிப்பு வழக்கு. அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது எடப்பாடி கவர்மெண்ட்டில் ஜோக்கா சொல்லுவாங்க,
பிரைம் மினிஸ்டர் மோடி சென்னை வரும்போது டர்மாக்கில் ஹெல்த் மினிஸ்டர்னு எடப்பாடி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நோனோ இஸ் ஒரு வெல்த் மினிஸ்டர்னு சொன்னார்னுவாங்க. திஸ் ஆர் த ஜோக்ஸ். இது உண்மையாக போய் எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. பட் திஸ் ஆர் த பியூரோக்ராட்டிக் சர்க்கிள்ஸில் எனக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னார். திஸ் ஆர் த ஜோக்ஸ் அட் தட் டைம். 7 வருஷத்துக்கு முன்னால், 7-8 வருஷத்துக்கு முன்னால், கொரோனாக்கு முன்னால். அப்போ நான் சொல்கிறது இன்றைக்கி நீங்கள் வந்து தூய சக்தின்னு சொன்னீங்க. இன்றைக்கி இவர் மேலே எவ்வளோ கேசஸ் இருக்குது. குட்கா கேஸில் சார்ஜ் ஷீட் காப்பீஸ் கொடுத்தாச்சு, ட்ரையல் போயிட்டுருக்குது. 2 டிஜிபிங்க முன்னால், ராஜேந்திரன் அண்ட் ஜார்ஜ், சென்னை கமிஷனர் இருந்தார் ஜார்ஜ், இவங்க எல்லாருமே வந்து அதில் அக்யூஸ்டு, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். சிபிஐ விசாரணை, சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டு சாட்சி விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. அதை தாண்டி அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய அளவில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த அமைச்சர்களில் விஜயபாஸ்கர் ஒருவர் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ நீங்கள் தூய சக்தின்னு சொல்லிட்டு அவரை சேர்த்துக்கிறீங்க. தென் வாட் ஹை மாரல் கிரவுண்ட் உங்களுக்கு? பட் இது பாலிடிக்ஸ். இது என்ன பண்ண முடியும்? நீங்கள் எல்லாரும் மாதிரி தான் நீங்களும். அப்போ தூய சக்தி இப்போ இங்கே போகிறேன்னா அவர் டிஎம்கே போயிருப்பார். இதோட இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கடை தான். ஒன்று இங்கே இல்லை அங்கே. 2 பேர் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு போகிறத தான் நம்ம எல்லாரும் பேசுகிறோம். டிஎம்கேக்கு போகிறாங்களே. பெஞ்சமின் முன்னாள் மந்திரி, துணை மேயராக இருந்தவர், டெய்லி நேற்று கூட 1000 பேர் வந்து சேர்ந்தாங்கன்றாங்க. அப்போ 2 பேரும் போட்டி போட்டுட்டு ஏடிஎம்கேவை செங்கலாக உருவுறாங்க. ஹை ப்ரொஃபைல் வந்து இங்கே போகிறாங்க. எம்எல்ஏஸ் வந்து ரெசிக்னேஷன் பண்ணிவிட்டு விஜய் கிட்ட போகிறாங்க. ஜெயிச்சு வந்துடலான்னு பார்க்குறாங்க. அவங்க மக்கள் முடிவு பண்ணட்டும். ஆசிட் டெஸ்ட் வந்து இந்த பை எலெக்ஷன் தான். மக்கள் இதெல்லாம் அங்கீகரிக்கிறாங்களா இல்லையான்றதை மக்கள்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சோம். இல்லை, நான் வந்து இந்த கூட்டணி கட்சிகளை மையப்படுத்தி இந்த கேள்வியை ஏன் கேட்டேன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணா அறிவாலயத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகிறாரு. இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி சேர்றதை வந்து பேசுகிறார். ஓட்டு போட்ட மைக் ஆயிரத்துக்குள்ளே 20 நாட்களுக்குள்ள ஒரு அசம்பிளி ஃபார்மாக 20 நாட்களுக்குள்ள ராஜினாமா வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளோ அதிக பேர் பண்ணது கிடையாது. எம்எல்ஏக்கள் இத்தனை அதிகமான எம்எல்ஏக்கள் ரிசல்ட் வந்து இந்த ஷார்ட் பீரியடில் வந்து பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதை பண்ண வச்சு நீங்கள் சேர்க்குறீங்க. உங்களுக்கு நீங்கள் ஆதரவு வேணும், உங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான சிக்கல் வந்தப்போ, அந்த இடங்கள் தேவைப்பட்டப்போ உங்களை ஆதரித்த எங்களுடைய பழைய கூட்டணி கட்சிகளை சங்கடப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஜனநாயக சக்திகளை சங்கடப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பாலை வந்து அவர் போகிறார். அவர் வந்து பழைய கூட்டணி கட்சிகளை திட்டலை. நீங்கள் அவர் ஆதரவு கொடுக்குறோன்னு போனீங்க, நீங்கள் எதையெல்லாம் எதிர்த்தீங்களோ ஒரு இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. மற்ற மாநிலங்களில் பாஜக எதையெல்லாம் பண்ணிச்சோ அதை இங்கே விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதை பாஜகவை எதிர்க்கிற அந்த ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு கார்டை வந்து எடுத்து போடும்போது, இது தாவேக்கா கூட்டணியில் இருக்க அரசில் இருக்கிற கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு இடதுசாரிகளுக்கு ஒரு சங்கடமான சூழல் தானே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் பெரிய ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்து முக ஸ்டாலின் பேசுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் அந்த 5 நாட்களில் என்ன நடந்தது? நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொண்டீங்க? எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக நீங்கள் முயற்சி பண்ணீங்களா இல்லையா? இதை எத்தனை பேர் இதை வந்து சொல்லியிருக்காங்க? கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் இருக்குது. இதுக்கு 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 5, 6, 7, 8, 9 இந்த 5 நாள் என்ன நடந்தது? குறிப்பாக 6ஆம் தேதி மதியத்தில் என்ன நடந்தது? எம்ஏ பேபி அடுத்த நாள் டெல்லியில் என்ன சொன்னார்? இப்படி ஒரு ப்ரப்போசல் அவர் முன் வச்சாரு, நாங்கள் அதிர்ந்து போனோம்னாரு. அடுத்த நாள் அவரே மாற்றி பேசினார். அது வேற. எம்ஏ பேபி சொன்னார், ஏன் திரும்பவே நியூஸ் 18ல் கார்த்திகை செல்வன் கொடுத்த பேட்டியில் அதை அப்படியே சொன்னார், அப்புறம் மாற்றி பேசினார். இவர் சொல்லியிருக்காரு, காதர் மொய்தீன் சொன்னார், வீரபாண்டியன் சொன்னார், சிவி சண்முகம் சொன்னார். அப்போ இது வந்து இந்த ஸ்பீச் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு அனுபவமிக்க தலைவர், 50 ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், முன்னாள் முதலமைச்சர், எல்லாம் கரெக்டு. பட் விஜய் செய்யக்கூடிய இந்த அரசியலை பற்றி இந்த விமர்சனம் என்பது எனக்கு என்னமோ இது வந்து எப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்படி ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்து ஸ்டாலின் பேசுவதற்கான உரிமை அவருக்கு இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். இது ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ். இங்கே நான் கேட்குறேன், இன்னொன்று கேட்குறேன், வைத்திலிங்கம், ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்களே சார். ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால் பின்னாலன்ற கதெல்லாம் வேணாம், குவிட் தானே சார். எப்படி சார் நீங்கள் அவங்கள உள்ளே சேர்த்தீங்க? இன்றைக்கி விஜய் பொசிஷனில் இருந்தால் திமுக இதை தான் செய்யும். அஃப்கோர்ஸ் பிஜேபி செஞ்சது தான் அவங்க செய்கிறாங்கன்றாங்க, இட்ஸ் ஃபேக்ட். நான் அதான் சொல்கிறேன், தேர் ஆர் 2 issues. ஒன்று ஆன்டி டிஃபெக்ஷன்லாம், இன்னொன்று வந்து இண்டிவிஜுவல் ரைட் ஆஃப் அன் எம்எல்ஏ. இது 2 போட்டு குழப்பிக்கூடாது. ரெசிக்னேஷன்ஸ் ஆர் ரெசிக்னேஷன்ஸ். அதை இன்ஜினியர் பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் சேர்க்குறீங்களா? பெஞ்சமின்லாம் எதுக்கு சேர்த்தீங்க? செங்கலாக உருவுறீங்களா? இன்றைக்கி தினமலரில் ஒரு நியூஸ் வந்துருக்குது, இவரே ஃபோன் பண்ணி ஸ்டாலினே பேசுகிறாரு, அதிமுகவில் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கவங்க கிட்ட கட்சியை விட்டு போகாதீங்க, அப்படி போகிறீங்கன்னா தாவேக்காக போகாதீங்க, திமுக வந்துருங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான மரியாதையும் கொடுப்போன்றாரு. அப்போ இது ஆசை வார்த்தை இல்லையா?
அப்போ அவர் செய்கிறதே தான் நீங்கள் செய்கிறீங்க. அவருக்கு கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கணும், உங்களுக்கு உங்கள் பொலிட்டிக்கல் டர்ஃபை காப்பாற்றணும். அதனால் எனக்கு என்னமோ பெரிய அளவில் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சில் வந்து மரியாதை வர மறுக்கிறது. இல்லை, இது ஏன் தர்ம சங்கடம்னு நான் சொன்னேன்னா, எந்த திருமாவளவன் தர்ம சங்கடமும் உங்களுக்கு இல்ல, இல்லைங்கிறேன். நான் ஏன் சொல்லிடுறேன். விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களும் அதே மாதிரி வந்து சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் சண்முகமும் சொல்றாங்க, எங்களால தான் இந்த நம்பர் 4ஓட நின்னுச்சு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண நம்பர் வந்து 4ஓட நின்னதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒன்று கூட்டிடுச்சே. அதான் நான் தான் சொல்றேன், அங்கதான் சங்கடமான்னு கேட்கிறேன். நாங்க இல்லைன்னா இந்த நம்பர் அதிகமா இருக்குன்னு அவங்க சொன்ன 2வது நாள் இன்னைக்கு ஒரு ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. அது சங்கடம் தானே? சங்கடமும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. ஏங்க நீங்க எதுக்குங்க அவங்க சங்கடத்தை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? ஸ்டாலினும் ஜெயலலிதாவும் எதுக்காக வந்து லெஃப்டோட சங்கடத்தை, எனக்கு இந்த ஆர்குமெண்ட்டே புரியலங்க. இதே தானே திமுக செய்யுது. உங்களுக்கு அது பேசுறதுக்கான உரிமை, தார்மீக உரிமை கிடையாது. அவர் என்ன செய்யறாரோ அதை நீங்க செய்றீங்க. அவர் அதிகாரத்தை காப்பாற்ற செய்யறாரு, நீங்க உங்க எதிர்க்கட்சி அந்தஸ்தை காப்பாற்ற செய்றீங்க. 3 பேரை நீங்க இழுத்தீங்க. இன்னைக்கு ஒருத்தர் விடாம நீங்க முடிஞ்சுனா ஒட்டுமொத்த அண்ணா திமுகவை இந்த பக்கம் இழுத்துருவீங்க. அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒரு ஆட்சி இருக்குதுங்க. இது எதுவுமே வந்து நான் திரும்பவும் சொல்றேங்க, நீங்க 2/3 மெர்ஜ் பண்றா அது பெரிய அளவில் தப்புங்க. சட்டமே அனுமதிச்சாலும் அது ஏற்றுக்க முடியாதுங்க. பட் ரெசிக்னேஷன் இஸ் ரெசிக்னேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ரெசிக்னேஷனை நீங்கள் கொஸ்டினே பண்ண முடியாது. அதாவது எல்லாரும் என்ன பேசுவாங்க, ஒருத்தர் கட்சி மாறி ஓனானா, கட்சி தாவல் தடை சட்டம் வரதுக்கு முன்னால் அவ்வளோ தூரம் ஓகே நான் அந்த ராஜினாமா பண்ணிட்டு போடுவாங்க. இப்போ ராஜினாமா பண்ணிட்டு தானே போகிறான், ஏன் புலம்புறீங்க? இது பாருங்கள், இது வந்து ஹாட் பாலிடிக்ஸ், இது வந்து வலியது எஞ்சும், அவ்வளோதான். இதில் கூட்டணி கட்சிகளோட தர்ம சங்கடத்தை பற்றி திமுக கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இது ரொம்ப செயற்கையாக இருக்குது. என்ன பேச்சு பேசினார் ஆர்எஸ் பாரதி, பேசினார்ல, ஏன் எங்கே போனால் எங்களுக்கு என்னன்னாரு, கூட இருக்கவங்க செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் எல்லாம் என்ன பேசினாங்க. அதனால் இவங்களால நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு, திமுகவோட பெரிய சிக்கல் இன்றைக்கி என்னென்னா, இன்னமும் தோல்வி அவங்களால ஜீரணிக்க முடியல. அவங்களால அதிமுக கிட்ட ஆட்சி இழந்திருந்தா கூட அது அவங்களால தாங்கியிருக்க முடியும். விஜய் கிட்ட தாவேகா கிட்ட இழந்ததை அவங்களால ஜீரணிக்க முடியல. த ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் திஸ். தோத்ததை விட முக்கியம் அவங்களுக்கு விஜய் கிட்ட, புதிய கட்சி கிட்ட தோத்ததை ஜீரணிக்க முடியல. அவ்வளோ சீக்கிரம் கவுக்கவும் முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் இத்தகைய பேச்சுகள் வருது. நீங்கள் ஒரு ஹனிமூன் பீரியட் 6 மாதம்னுவாங்க, சரி அது கூட வேணாங்க, ஒரு 3 மாதம் 100 டேஸ் கொடுங்கண்ணா. ஒரு இன்சிடென்ட் நடந்துன்னா முதல்ல கனிமொழி ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் உதயநிதி ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட். கலைஞர் இருக்கும்போது நடந்திருக்குதா? பார்ட்டி ஒருத்தர் தாங்க பேசணும், 3 பேராக பேசுவீங்க. அப்போ இதெல்லாம் வந்து உங்களால் தோல்வியை ஜீரணிக்கக்கூடிய மனநிலை, பெருந்தன்மை உங்களுக்கு வரவில்லை என்பதை தான் காட்டுது. இந்த ரெசிக்னேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது தொடருங்க. இன்னும் சிலரும் கூட ராஜினாமா பண்ணுவாங்க. இது உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதை நீங்கள் ஒன்றும் தடுக்கவே முடியாது. அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து கூலிங் ஆஃப் பீரியட் இருக்கணுன்றாங்க. இதை எழுதுகிறவங்க பேசுகிறவங்களாம் ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் போகும்போது இந்த வார்த்தைகளோ இந்த தலையங்கங்களோ வரல. அப்போ நமக்கு பிடிச்சது தான் நம்ம பேசுகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெசிக்னேஷன்ஸில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் இது மக்கள் முடிவு பண்ணணும் ஜெயலலிதா, அதை நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து இதை வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா டோன்ட் திங்க் தட் ஐம் என்டார்சிங் இட் அப்படி நான் சொல்லலை. நான் லெட் த பீப்புள் டிசைட். மக்கள் வந்து இவங்க பண்ணதை நாங்கள் ஓட்டு போட்டோம். நீங்கள் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கிட்ட சொன்னீங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால், இந்த தேர்தல் வந்து திணிக்கப்பட்ட தேர்தல் தான் மக்கள் மேலேன்னு. நீங்கள் சொல்கிறது உண்மை, நான் ஒப்புக்கிறேன் நான். பட் இதுதான் உங்கள் சிஸ்டம்னும் போது உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. இந்த தேர்தல் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புதிய நம்பிக்கை, பணத்தால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா கடந்த 23 ஆண்டுகளாக சாத்தாங்குளம் பை எலெக்ஷன் மார்ச் 2003 ஜெயலலிதா ஆரம்பித்து வச்சாங்க, மூக்கில் லட்டில் மூக்குத்தியை வச்சு. அதுக்கப்புறம் அது 2 பேரும் மாற்றி மாற்றி மேலே கொண்டு போனாங்க. கருணாநிதி திருப்பரங்குன்றம் ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலானாரு, அந்த ஸ்ரீரங்கம் ஃபார்முலா மாற்றி மாற்றி அடித்தாங்க. போய் கிட்டத்தட்ட ஒரு 25-30 எலெக்ஷனில் வந்து பணம் வெள்ளமாக ஓடிச்சு. இந்த தடவை அது முறியடிக்கப்பட்டிருக்கு. பல ஆயிரம் கோடியை செலவு பண்ண திமுகவும் சில ஆயிரம் கோடியை செலவு பண்ண அண்ணா திமுகவும் இன்றைக்கி தோற்று போயிருக்கிறார்கள். காசை கம்மியாக செலவு பண்ணது தாவேகா. அங்கேயும் சில பேர் பண்ணியிருக்காங்க, நான் அதை மறுக்கல. பட் பணம் வெள்ளமாக போனதும் பணத்தால் ஒரு தேர்தல் முடிவை மாற்றலான்றதுக்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புதிய நம்பிக்கை. அந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது இந்த பை எலெக்ஷனில் மக்கள் முடிவு பண்ணிட்டோங்க. இந்த பை எலெக்ஷனில் வந்து மக்கள் வந்து இந்த எம்எல்ஏக்களுக்கு வந்து தாவேகா சார்பாக நிற்கிற எம்எல்ஏக்களை வெற்றி பெற வச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தோக்கடிச்சாங்கன்னா அது வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு பாடம், இந்த மாதிரி விளையாட்டை விளையாடாதீங்கன்றது. அதனால் இறுதி முடிவு மக்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓபிஎஸ், வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் வந்து இதில் ஒப்பிட்டு பார்த்தீங்க. ஆக்சுவலாக அவங்க 3 பேரும் வந்து அவங்களுடைய கட்சியால் நீக்கப்பட்டவங்க தானே. அதிமுகவிலிருந்து அவங்க 3 பேரும் நீக்கப்பட்டவர்கள். அந்த ஆட்சி எண்ணில் வந்து அவங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. அதையும் ஒரு ஆட்சிக்கு பெரும்பான்மை தேவைப்படுற நேரத்தில் நடக்கிறது இல்லை. இது ரொம்ப மேம்போக்கா பார்க்குற பார்வை நான் பார்க்குறேன். வெதர் தேர் சஸ்பெண்டட் ஆர் நாட் தேர் எம்எல்ஏஸ். அவங்க ரிசைன் பண்ணிட்டு எப்போ வராங்க? தேர்தல் நேரத்தில் வராங்க. எந்த நம்பிக்கையில் வராங்க? ஸ்டாலின் வந்து சீட்டு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் தான் வந்தாங்க. சீட்டு கொடுத்தார்.
சஸ்பெண்ட் ஆன உடனே கூட அவங்க யாருமே வரல. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அவங்க எல்லாமே அந்த கட்சியில் சஸ்பெண்டட் எம்எல்ஏஸாக தான் இருந்தாங்க. ஆமாம், சஸ்பெண்டட் எம்எல்ஏஸாக 3 years டிஸ்மிஸ்ட். ஆக்சுவலி அவங்க கட்சியிலேருந்து டெர்மினேட்டட். Terminated. 3 பேருமே டெர்மினேட்டட். But அவங்களுக்கு கட்சியே இல்லை அப்போ. இல்லை, பட் தே கண்டினியூ டு பி எம்எல்ஏஸ். எம்எல்ஏ கூடிய எல்லா சுகங்களையும் அவங்க அனுபவிச்சாங்க. ஏன் வந்து அப்போ ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வந்து வர முடியல? அப்போ எல்லாமே குவிட் ப்ரோக்கா தான். அரசை காப்பாற்றுறதுன்றதும் அரசை காப்பாற்றுறதுன்றதெல்லாம் வந்து அவங்கவுங்க பார்வையை பொறுத்தது. இந்த 3 பேருக்கு பொருந்தாத ஒரு லாஜிக்கு இந்த 6 பேருக்கு 7 பேருக்கு மட்டும் ஏன் அப்ளிகபிள் ஆகுது? ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்று தாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து கம்ப்ளீட்லி ஃபெயிலியர். தெளிவாக சொல்கிறேன். நேற்று ரொம்ப தெளிவாக அபிஷேக் மனு சிங்வி சொன்னார். அதாவது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா கடந்த 40 ஆண்டுகளில் பல சீர்திருத்தங்களை பல திருத்தங்களை பார்த்துருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப அது வந்து ரிபல்ஸுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஓடணும்னு நினச்சா எப்படியே ஓடுறான். ஒரிஜினல் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா 1985ல் 1/3 ஸ்பிளிட்டுன்னு இருந்தது. 1/3 ஸ்பிளிட்டுன்னு போது கண்டபடி உடச்சிட்டு போகிறானுங்கன்னு 2/3 ஸ்பிளிட்டுன்னு மாற்றுறாங்க. 2/3 ஸ்பிளிட்லேயும் சிக்கல் வருதுன்னு போது தான் வந்து சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட் வந்து 23 May சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் 5 judge பெஞ்சு 2/3 மட்டும் பத்தாது, பேரண்ட் பாடியோட அப்ரூவல் வேணுன்றான். பட் அதை ஃபாலோவே பண்ணலையே. பேரண்ட் பாடி ஏன் அப்ரூவல் கொடுக்கணும்? அவங்க பேரண்ட் பாடி பிடிக்காம தான் அவங்க வெளியே போறாங்க. அவங்களை எப்படி பேரண்ட் பாடி அப்ரூவ் பண்ணும்? இல்லைங்க, இதை தான் நான் சொல்கிறேன். நான் இது நீங்கள் சொல்கிறது, நான் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறேன். இல்ல, அதான் நான் ஜட்ஜ்மெண்ட்ல சந்தேகத்தை தான் நான் கேட்கறேன். பேரண்ட் பாடி பிடிக்காம இப்போ அது உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்காம தான் அவங்க வெளில போறாங்க. ஆமா, எடப்பாடி எப்படி உங்களை அப்ரூவ் பண்ணுவார் போய் தாவேகா கூட இல்ல சேருங்க? அதுக்கு தான் ஒரே வழி ரிசைன் அண்ட் கோ. மெர்ஜர்ன்ற பாயிண்ட்டை வந்து ஏன் வந்து அவங்க வந்து சேஃப்கார்டு பண்றாங்கன்னா, பதவி சுகத்துக்காக நீங்க இங்கேருந்து அங்கே ஓடுறீங்க. இது வெரி கோர் கான்செப்ட் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் என்ன? காசுக்கு விலை போறான்றது தான் இல்லையா? அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து 1/3 நிற்கிறாங்க, அப்புறம் 2/3 வைக்கிறாங்க. கடைசியா வந்தது வந்து இன்ஃபேக்ட் அது ஃபாலோ பண்ணப்படலை. ஆம் ஆத்மி கேஸ்லேயே 7 out of 10 வந்து ஸ்பீக்கர் சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் சேர்மன் அதை வைஸ் பிரசிடென்ட் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது. இது அப்பட்டமான கட்சி தாவல். வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா சேர்மனே அப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்களே வந்து லீகலாக ஒன்றும் பெருசாக சேலஞ்ச் பண்ண முடியல. பட் லீகல் பொசிஷன், ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் தி கேஸ் லா, அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அதை ஓவர் டர்ன் பண்ணி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வரல. 5 judge பெஞ்ச் அது தெளிவாக சொல்லுது. கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் 5 judge பெஞ்ச், அதை தாண்டி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வரல. அப்போ அதுதான் ஹோல்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அ கேஸ் லா. இட்ஸ் அ லா ஆஃப் த லேண்டு. நாட்டோட சட்டம், அது ரூல் ஆஃப் லா தெளிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்பிளிட்டே இல்லாமல் 7 பேர் வந்து 2/3 வந்துடுது. பட் அந்த ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் அதுக்கு அப்ரூவ் பண்ணணும். எப்படி பண்ணுவார் அவரு? இப்போ அதே தான் இவங்களுக்கும். அப்போ அதுதான் ஒரே வழி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2/3 3/4 பேரண்ட் பாடி அப்ரூவல், இது எந்த லாஜிக்கும் வேணாம். தெர் இஸ் ஒன்லி ஒன் லா விச் இஸ் யூ ரிசைன் அண்ட் கோ. என்டையர் பார்ட்டியாக டிசைட் பண்ணாலும் நீ எந்த சிம்பிளில் நின்று ஜெயிச்சியோ அந்த சிம்பிளுக்கு எதிராக நீ போறீன்னா, ஹோல் பார்ட்டியாக டிசைட் பண்ணாலும் நோ வே, யூ ரிசைன் அண்ட் கோ. அதான் இப்போ நடக்குது. இதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இதை தடுக்கலாம் முடியாதுங்க. லீகலி இட் இஸ் அன்டெனபிள். இதை வந்து அன்ஸ்டாப்பபிள். இது விஷயம் என்னன்னா ஜெயலானி, இது பேசிக்கலி a பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் அ லீகல் ப்ராப்ளம். அதனால நமக்கு இது லீகல் சொல்யூஷன் கான்ஸ்டியூஷன் சொல்யூஷனை வந்து நீங்கள் தேட முடியாது. ஓபிஎஸ் பண்ண பெரிய தப்பு என்ன? கோர்ட்டுக்கு போனது. ஜூலை 2022 அவரை நீக்கும் போது, ஜூலை 11 நினைக்கிறேன், அவர் சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டார். கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு. வக்கீலுக்கு செலவு பண்ண காசே பல கோடிகள் இருக்கும். அவர் திமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கேஸை வித்ட்ரா பண்ணார். அதாங்க, பேசிக்கலி இட் வாஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஃபார் விச் ஹி வாஸ் சீக்கிங் அ லீகல் சொல்யூஷன். அதாவது அடிப்படையில் அது ஒரு அரசியல் பிரச்சனை. அதுக்கு நீதித்துறையோட தீர்வு அவர் எதிர்பார்த்தார். எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. இன்ஃபேக்ட் சம்படி வாஸ் ஜோக்கிங்லி சேயிங், அப்போ வந்து எங்க இது பேசிக்கலி லீகல் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், இதுக்கு லீகல் சொல்யூஷன் கேட்குறாரு, என்னை சேர்த்துக்க சொல்லி அவர் கேட்குறாரு. சரிங்க, நாளைக்கு சந்திரசூட் தான். அப்போ சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸ், சந்திரசூட் தலைமையிலே ஒரு 5 judge பெஞ்சு கூடி, ஆமாம் அவர் சேர்த்துக்கணும்னு எடப்பாடிக்கு ஆர்டர் பண்ணால் கூட சரி சேர்த்து பாருங்க, அதுக்கு பிறகு என்ன, வாரத்தில் ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சுருவாங்க. எப்படி சொல்யூஷன் கிடைக்கும்? இதுதான் அவர் பண்ண தப்பு. பட் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். இது மாரலி நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் இல்லை ஜெயலானி, அதை நான் ஒத்துக்கிறேன். நான் ஏதோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் சப்போர்ட்டிங் இட். என்னோட ஒரே பாயிண்ட் வந்து எ பர்சன், ஆனோ பெண்ணோ, எலெக்டட் எம்எல்ஏ ஆர் எம்பி, ஹி ஆர் ஷி ஹஸ் எவ்ரி ரைட் டு ரிசைன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அவ்வளோதான். பட் இது இன்ஜினியர் பண்ணுறாங்க, இன்ஜினியர் தான் பண்ணுறாங்க. இதுக்கான சொல்யூஷனை மக்கள் நீதிமன்றத்தில் தான் தேட முடியும். ஏன்னா திஸ் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். தீர்வு அங்கே தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து முன்னாடி ஒரு
அந்த செப்டம்பர் மாதம், கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரச்சாரத்துக்கு வந்து போனார். அதுக்கு பிறகு கரூர் விஷயத்துக்கு பிறகு நின்று போச்சு. இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து தினம் காலையில் வந்து தாவேக்காவினுடைய பணியூர் அலுவலகத்துக்கு வாசல் வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து சேர்றாங்க. அந்த அலுவலகம் திறக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவினர் வந்து தாவேக்காவில் போய் சேர்ற அந்த வைபவம் வந்து வாரம் சனிக்கிழமை வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க கேட்டு முன்னாடி கூடி இருக்கிறது, கேட்டு திறந்து உள்ளே போகிறது, சேர்றதெல்லாம் வந்து நமக்கு ஒரு புது நியூஸாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இவங்க பேசும்போதுமே வந்து அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்று தான் அப்படிங்கிற காலம் வந்து தாவேக்காவினர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நியோ ஏடிஎம்கேவா வந்து தாவேக்கா மாறிக்கிட்டு இருக்கா. அப்படி மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இந்த நியோ ஏடிஎம்கேவாக மாற்ற அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் ஆதவ அர்ஜுன் சொன்னார்ல, அதிமுக தான் எங்களுக்கு தாய் ஸ்தாபனன்றாரு, தாய் கழகன்றார். அவங்க தலைவர் என்ன சொன்னார்? ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே. தெளிவாக இருக்காங்க அவங்க. ஏடிஎம்கேவை மொத்தமாக சாப்பிட்ணுன்றதுல முடிவு அவங்க தெளிவாக இருக்காங்க. அந்த முயற்சி நடக்குது. இந்த சனிக்கிழமை கூட்டம் கூடுது, போகிறாங்க வராங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். கட்சி ஆஃபீஸுன்றெல்லாம் மூடவே கூடாது, அது மூடி கிடக்குது. மூடி கிடக்கிற கதவு முன்னால் நிற்கிறவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னா நமக்கு என்ன கவலை? ஒரு புதுவிதமான அரசியல் கல்ச்சர் வந்துடுச்சுங்க இங்கே. அது சரி தப்புன்றதெல்லாம் நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? மக்கள் ஓட்டு போடுறாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு 9 மாதங்கள் ஆகுது நம்ம கரூர் இன்சிடெண்ட் நடந்து. அந்த சம்பவம் நடந்தப்ப விஜயும் அங்கேருந்து வெளியேறினார், ஆதவ அர்ஜுனா அவங்க டீமே வெளியேறினாங்க. யாருமே அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனைகளில் வந்து அவங்க கட்சியை தவிர எல்லா கட்சிக்காரங்களும் இருந்தாங்க. திமுக, அதிமுக, 2 இடதுசாரிகள், பிஜேபி, நாம் தமிழர், விசிகா, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சி தொண்டர்களும், எல்லா கட்சி தலைவர்களும், அத்தனை பேரும் அங்கே இருந்தாங்க தாவேகாவை தவிர. ரிசல்ட் வந்து அவங்க ஆட்சிக்கு வராங்க. அப்போ நம்ம கொஞ்சம் வே ஹவ் டு ஹோல்டு பேக்குன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் மூச்சை பிடிச்சி, இது என்னமோ நடந்துருக்குது கீழே நாட்டில், நம்ம தான் இது எதையுமே நம்ம அங்கீகரிக்கலை, நம்ம வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. பட் இது நம்ம உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த சம்பவம், துயர சம்பவம் நடந்தப்ப இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு கட்சிக்காரன் தாங்க முதல்ல வந்து நிற்பான். நீங்கள் வந்து என்ன பிரச்சனைனாலும் அரசியல் கட்சிகள் வந்து ஏன் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இன்றியமையாததுன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரியை விட ஒரு ஆபத்துன்னும் போது கட்சிக்காரன் தான் நமக்கு முதல்ல வந்து நிற்பான். ஒரு வெள்ளம் வருது, அல்லது ஒரு தீ விபத்து, அல்லது இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாம்பீடு, கட்சிக்காரன் தானே ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கிறான். அந்த கட்சியிலேருந்து யாருமே வரலையே. என் மாதிரி விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜி தானே மருத்துவமனைக்கு முதல்ல போனாங்க இல்லை. இப்போ அந்த கட்சியிலேருந்து யாருமே வரல, அந்த கட்சி ஆட்சிக்கு வருது. அப்போ நம்ம சற்றே தள்ளி இரும் பிள்ளாயின்வாங்கல்ல, ஒரு 100 நாள் அது அமைதியாக இருக்கணும் தான் நினைக்கிறேன். சம்திங் இஸ் ஹேப்பனிங். அதை மட்டும் நம்ம கவனிக்க தவறுகிறோமோன்னு எனக்கு தோணுது. எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. 35% ஓட்டு கூட்டணியாக இல்லாமன்றது நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும், மம்தா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடு, பினராயி விஜயன், யாரை எடுத்திங்கனாலும் கூட்டணிகள் தான் 30-40 கட்சி சேர்த்து தான் ஜெயிக்கிறாங்க. சிங்கிள் ஹேண்டடாக வந்து 35%. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அது சீட் கன்வர்ஷனில் வரல. எம்ஜிஆர் 30% வாங்கி 130 சீட் வாங்கினார். 35% எம்ஜிஆர் கூட்டணி வச்சிருந்தார். அப்போ சின்ன கட்சிகள் தான், பெரிய அளவில் இல்லை. கூட்டணி வச்சே தான் 30% அவர். இவர் கூட்டணி இல்லாமலே 35%, 107 சீட். அவர் 30% வாங்கி 130 சீட் வாங்க. திஸ் இஸ் வெரி பிக் அச்சீவ்மெண்ட். நத்திங் ஷார்ட் ஆஃப் ரெவல்யூஷன். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது சஸ்டைன் ஆகுமா ஆகாதா, தட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ். 2 ஜாம்பவான்களை வீழ்த்தினது, தனியாக நின்றுன்றதுலாம் வந்து மிக 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 பெரிய ஒரு சாதனை தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த வெர்டிக்டை வந்து கொஞ்சமாவது நம்ம மதிக்கிறோன்னா, வி ஷுட் அலோவ் ஹிம் டு ரூல். அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது அமைதியாக இருக்கணும் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா நடந்திருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அந்த வார்த்தைக்கு எந்த அர்த்தத்தை நீங்கள் வேணால் வச்சுக்கலாம், வேறு வார்த்தையை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ மக்கள் வந்து ஏதோ ஒரு முடிவில் இருக்காங்க. நீங்கள் அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ண வேண்டிய கட்சிகள், அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ்பெஷலி டிஎம்கே வந்து பெரும்பாலான நேரம் புலம்புறதுலையும், எது எடுத்தாலும் குற்றம் சுமத்துறதுலையும் ஈடுபடுறது. மேலும் மேலும் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸே அது ஷ்ரிங்க் பண்ணணுன்னு தான் எனக்கு தோணும். பட் இந்த ரெசிக்னேஷன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் மாரலி யூஆர் ரைட். மாரலி திஸ் இஸ் ஆல் அன்டெனபிள். ஒரு கட்சியில் ஜெயிக்கிறது, ரிசைன் பண்ணிட்டு போகிறது. பட் தட்ஸ் வாட் பாலிடிக்ஸ் இஸ். என்ன பண்ண முடியும் நம்ம பார்க்கலாம். எனக்கு பொறுத்து பார்ப்போம். உங்கள் நினைவு கருத்து வரைக்கும் மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.